ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து பர்த்டே லாங் வீடியோ போறேன்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். ஆனா கொடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். புயல் வந்துருச்சு. அன்னைக்குதான் சாட்டர்டே தான். செம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு புயலை வந்து மழையை வந்து நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வயசு இருக்கும். எங்க ஊர்ல வந்து ஏரி உடைஞ்சி தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்துருச்சு. எல்லாரும் ஓடுறாங்க. நானுங்க சின்ன பசங்க இல்லைங்களா, விளையாடிட்டு இருந்தோம். நாங்களும் ஏரி உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெரியவங்க எல்லாம் ஓடினாங்க. நாங்களும் அவங்க பின்னாலே ஓடணும். அங்க ஒரு 10 பேர் எங்களை வந்து தெருத்துனாங்க. ஓடுங்க, உங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை, ஏரி தண்ணி உள்ள ஊந்துருங்க, ஓடுங்கன்னு சொல்லி தெருத்தி விட்டாங்க. மண்ணு மூட்டை புடிச்சு புடிச்சு அப்படியே ஊர் ஜனம் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் ஒத்துமையா எல்லாரும் மணல் மூட்டையை புடிச்சு புடிச்சு போட்டு அடைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதோட பாத்தீங்கன்னா இப்பயும் ஏரி உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழையில வந்து தம்பி சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி அவங்களுக்கு அப்படியே ஒரு 3 அடி அளவுக்கு தண்ணி நிக்குதான். வீடு உள்ள வரைக்கும் அப்படியே கரெக்டா கடகால் வரைக்கும் ஃபுல்லா தண்ணின்னு சொன்னா. உள்ள வர ஜஸ்ட் தான், வெளியிலயே வர முடியாது அவங்களால. வீட்டுக்குள்ளதான் இருந்துக்கணும். வெளில வந்து தண்ணி வத்தினாதான் வரணும்னு சொல்லி சொன்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு இதை வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லா தெரிஞ்சு பாக்குறது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். அப்ப விவரம் தெரியாம பார்த்தோம். எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. என்னடா இது, இந்த மாதிரி இந்த மழை வந்து ரொம்ப இந்த சேதப்படுத்திட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப இதுவா வருத்தமா இருந்தது. ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன் நானு. மழை வந்து எங்களுக்கே மழை வந்து எதிர்க்க ஏரிதான், எதிர்க்க வந்து ஸ்டேடியமா ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா தண்ணி ரொம்ப எங்களுடைய காம்பவுண்ட் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. எங்களுக்கும் உள்ள வரல, காம்பவுண்ட் வரைக்கும் அப்படியே கட்டிட்டு காம்பவுண்ட முட்டிட்டு போகுது தண்ணி. அப்படியே என்னடா இது, ஆறு மாதிரி போகுது தண்ணி. அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இங்க நாங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த மழையை நாங்க பார்த்தோம். நாங்களுமே இந்த அளவுக்கு மழையை அன்னைக்கு வந்து கேக் எல்லாம் வாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வந்து அதான் பர்த்டேவே இப்படிதான் போச்சு. தம்பியே சொன்னா, ஓ இந்த வருஷம் என் பர்த்டே வந்து புயலை தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி விளையாட்டா சொல்லிட்டு இருந்தான். சரி புள்ள இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு கேக் கடைலாம் எதுவுமே இல்லை அப்படின்னுமே ஹஸ்பண்ட் வந்து போன் பண்ணி கேட்டாங்க. தெரிஞ்ச கடையில கடை எதுவுமே இல்லை, கேக்கும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே விடுங்க, நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இது வீட்லயே வந்து குலோப் ஜாமுன் மாவு பாக்கெட் நல்ல வேலை வச்சிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் அவனுக்கு போட்டு கொடுத்து, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குலோப் ஜாமுனா, போட்டு கொடுத்து அவனுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துட்டு, உனக்கு வந்து இன்னொரு நாள் கேக் வெட்டிக்கலாம்டா கம்னர்றானே. எப்போம்மா அன்னைக்கே வெட்டினாதான் அது இன்ட்ரெஸ்ட், இன்னொரு நாள்லாம் வெட்டினா அது அவ்வளவா இன்ட்ரெஸ்டா இருக்காது. வேணாம்மா விட்டுருமான்னா. ஸ்கூல்ல இருந்துன்னா பிள்ளை என்ஜாய் பண்ணியிருந்திருப்பான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. கொடுக்க முடியலையேன்னு தான் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகே, ஸ்கூல் எப்போ வைக்கிறாங்களோ மண்டே வச்சா விட ட்ரெஸ் போட்டு போலாமான்னு சொல்லிட்டே இருந்தான். இவன் நேரம் மண்டேல இருந்து ஸ்கூலே இல்லை, லீவு 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 கண்டினியூஸா இன்னை வரைக்கும் லீவு தான். சரி விடுடான்னு சொல்லிட்டேன். சாக்லேட் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து போய் கொடுத்தான். இங்க ஒரு பக்கத்துலயே ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்துமே சாக்லேட் மட்டும் டியூஷன்ல கொடுத்தோமான்னு சொன்னான். அவனுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் காமிச்சிட்டு வந்தான். அந்த மழையிலையும் கொடை பிடிச்சின்னு போய் எல்லாம் நல்லா இருக்குடான்னு சொன்னாங்களாம். அந்த பசங்களுக்கு அது அது ஒரு ஆசை தானே. ட்ரெஸ் எல்லாம் போட்டாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சந்தோஷப்படுவானுங்க. இது வந்து வெனஸ்டே வந்து பசங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போய் கட்டிட்டு வரும்போது தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சரி பசங்க தம்பி அன்னைக்கு பிரியாணி கேட்டுட்டு இருந்தான். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரினாக்கா பிரியாணி செய்வோம் ஸ்பெஷலா. வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்க அன்னைக்கு விட்டுருவோம். ஆனா இந்த தடவை எதுவுமே செய்யவே முடியல. இந்த புயல்னால எதுவுமே சமைக்கல. தம்பி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான், அம்மா சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மான்னு. சரி அவனுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகேன்னு வரக்குள்ள வாங்கிட்டு வந்து கடை வீட்டுல தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், ஹால்ல தான் வச்சு சமைச்சிட்டு இருக்கிறேன். கிச்சனு ரூமு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு. டைல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, இன்னும் ஒட்டலைங்க ஃப்ரெண்ட்ஸ். டைல்ஸ் ஒட்டுறவங்க அவங்க வீட்லயும் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 2-3 டேஸ் போனதும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டின பிறகு அதாவது அந்தந்த இடத்துக்கு பிளேஸுக்கு போயிடும். அது வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கிறோம் ரொம்ப. இந்த வருஷம் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து கோல்டு கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து கோல்டு வாங்க முடியல, திருச்செந்தூர் போயிருந்தோம் பாத்தீங்களா, அதுக்காக தான் நாங்க வெட்டிங் ஆனிவர்சரின்றதுனாலதான் 1.5 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா எங்களுக்கு அன்னைக்கு அமைஞ்சது, போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கோல்டு வாங்க முடியல. நாங்க வீட்டுக்காகன்னு வச்ச காசும் தாண்டி நாங்க வெளியிலயும் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனு. சரி ஓகே, நம்ம இந்த வருஷம் நமக்கு வீடு தான் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில நாங்களே ஒரு இது பண்ணிக்கிட்டு எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், கோல்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லி வீடே கிஃப்ட்னு நினச்சிக்கோ இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நடந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு
வீட்டு வேலை முடியட்டும். வீடியோவே நான் நடுவுல நிறைய கொடுக்கல, என்னால எனக்கே தெரியும் என்னோட மிஸ்டேக் தான். அதனாலதான் வீடியோ நல்லா தான் growth ஆகி இருந்தது. என்னாலதான் வந்து வீடியோ கொடுக்க முடியாதனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப எந்த வீடியோ போட்டாலும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு போறது இல்லை, என்னன்னு தெரியல. ஒருவேளை வீடியோ போடாதனால தானே, நானே விட்டுடலாமான்னு கூட யோசிச்சேன். மனசு கொஞ்சம் இதுவா இருந்தது, என் வீடியோ சரியா இதாக மாட்டேது, என்னத்துக்கு விட்டுடலான்னு கூட யோசிச்சேன். ஆனா என் பையன் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறான், விடாதம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டு 666 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துக்கிற, இது சாதாரண விஷயம் இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ ஒரு முக்கா கடலை தாண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மான்னு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தான் 2 நாளா. சரி, அவனுக்காக தான் அப்புறம் திருப்பி என்ன நானே இது பண்ணிட்டு, ஏன்னா இது இடம் இல்லை, இந்த மாதிரிதான் இருக்கு, இதுதான் டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு, இன்னும் வந்து நான் வந்தாங்கன்னா ஓட்டினானா காமிக்கிறேன். இடம் இல்லாதனால ஒரே இடத்துல சமைச்சுக்கிட்டு அங்கேயே வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. வேலையும் முடியாததுனால ஒரு மாதிரி மன உளைச்சலாவே, வேலை முடியணும், மழை இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு தடங்களாவே இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்படியே சமைச்சு கொடுத்தோம். பிரியாணி சூப்பரா வந்து சீரக சம்பால செஞ்சிருந்தேன். இது வந்து சின்சான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஃபேவரட். எப்பயுமே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலோ எது இருந்தாலுமே இந்த சின்சானை வச்சு விட்டுருவேன், வேற பாட்டு இதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சின்சான் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மழையில எல்லாம் வந்து எப்படி வந்து இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, உங்க ஊர்ல எப்படி இருந்துச்சு? எனக்கு 2 நாள் கரண்டே இல்லை, எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத மாதிரி ஒரு நடு காட்டுல இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்க இருந்தோம். 2 நாள் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. அப்புறம் தான் மொபைல்ல சார்ஜ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடியோஸ் போடுவோமே சும்மா இருக்கிறதுன்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பா வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த நகையெல்லாம் மீட்கணும், எப்படி கடனை அடைக்கணும், பிளான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். உங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் கிஃப்ட் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப பிள்ளைங்கலாம் வளர்ந்துரும், ஏதாவது கிஃப்ட் எதிர்பார்க்கறாங்க. அதனால பாப்பா ஷூ வாங்கி கொடுத்துட்டா தம்பிக்கு, நான் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டேன், அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.